இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டோட மனசில் இடம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒயிட் மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் ஜீரக சம்பா ரைஸில் செய்கிற பிரியாணிக்கு ஒரு தனி மனமே இருக்கு இல்லையா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் மட்டன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்ல ஒரு 4-5 விசலுக்கு இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாமே வந்து நம்ம க்ரஷ் பண்ணி தான் சேர்க்கணும். பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்கும் போது அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரே இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே புதினா, மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்து இதோட நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் ஒயிட் பிரியாணி மசாலா, இந்த பிரியாணி மசாலா சேர்க்குறதால உங்களோட பிரியாணி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1/2 kg பிரியாணிக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட வெப்சைட் desamfoods.comல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன். அடுத்தது நான் ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பாதி அளவு சேர்த்துட்டு பாதி அளவு வந்து நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷிங்கில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனோட அந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மீன்வைல் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதில் கேஷ்யூஸும் ரேசின்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜிஞ்சர், கார்லிக்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா, மல்லித்தழையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச சீரக சம்பா ரைஸும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த அரிசி நல்லா வேகட்டும். இது தம்லாம் வைக்க வேணாம், ஜஸ்ட் இந்த அரிசி வந்து வெந்தால் போதும். இப்போ இந்த கொதிக்கிற அந்த மசாலாவில் இப்போ நம்ம அரிசி இதுக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நான் சாஃப்ரான் மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்மளோட பிரியாணி மசாலும் மேலே தூவினிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ அடியில் பழைய தோசைக்கால் வச்சுட்டு இதுக்கு மேலே நல்லா ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் வச்சு தம் போட்டுருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். அடியிலேருந்து இந்த மாதிரி ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவோடு எடுத்து விடுங்க. அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி மசாலா, அதுவும் அந்த சீரக சம்பா ரைஸோட அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஃபுட் கண்டென்ட் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.